நீங்க தான் ஆண்டவரே எங்க நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை, நீங்க தான் ஆண்டவரே எங்க நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம், 10 விசையாவது கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவரே எங்க நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம் முழு பலத்தோடு, நீங்க தான் பா எங்க நம்பிக்கை. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படும் போதே ஆண்டவர் உங்களுக்கு நீதிபரரா இருக்கிறார். எங்க பலத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்களுடைய தாளந்துகள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவனாகிய உங்க பேர்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி ஓ நீங்க தான்ப்பா, ஹalleluya ஹalleluya. வேறு துணை இல்லை. ஆம் ராஜா, உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இந்த 7 நாட்களும் தியானித்த வார்த்தை அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தராகிய ராஜாவாகிய உம்முடைய வார்த்தையா இருக்கிறதுனாலே நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய வார்த்தை தரையிலே விழாது. உம்முடைய வார்த்தை தரையிலே விழவே விழாது. உங்க வார்த்தை தரையிலே விழாது. உங்க வார்த்தை தரையிலே விழாது. ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும். இந்த 21 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய மகிமை எங்கள் கண்கள் காணட்டும். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை காணட்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதை காணட்டும். நீர் எங்களுக்காக வழக்காடுகிறதை எங்களுடைய கண்கள் காணட்டும். நீங்கள் எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறதை எங்களுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல், வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருக்குமாறு போல் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் எங்களுடைய கைகள் அது உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது வானம் எங்களுக்காக திறக்கப்படட்டும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எங்களுக்காக திறக்கிறவர், எங்களுக்காக திறக்கிறவர் ராஜா. உங்க கரத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்தினுடைய 7வது நாள் ஜெபத்திலே என்னோடு கூட சேர்ந்து திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த 21 நாட்கள் முடியும் போது பெரிய மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் நமக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, அதை விசுவாசிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவர் பேசுகிற வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் பரிசுத்தமானதாய் அந்த வாக்கு தத்தம் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் இருந்து விசுவாசித்தாலே போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம அந்த வாக்கு தத்தத்தை நம்பணும். அதற்கு காரணங்களை ஏதுக்களை எல்லாம் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது.
சில நேரங்களிலே ஆண்டவர் பேசுகிற வாக்குத்தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கும் எந்த விதமான சாத்தியமும் எந்த விதமான வழியும் இருக்காது. ஆனா நம்மிடத்துல ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் நம்மிடத்திலே அதான் அற்புதம் செய்வதற்காக ஆண்டவர் போய் நிற்கும் போது அவர்களை பார்த்து கேட்கிற ஒரே வார்த்தை அப்படித்தான், விசுவாசிக்கிறையா, நீ நம்புறியா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர்கள் சொல்ற, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சகோதரிடத்துல போய் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? அப்போ அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் வருது. ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனையை டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி விசுவாசிக்கிறது? என்னால் விசுவாசிக்க முடியல. ஆனால் நான் ஒன்று கேட்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு, பாஸ்டர் என்னால் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நம்பவே முடியல, ஏன்னா அவ்வளோ சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கிறது, நான் என்ன பண்ணுறது? சில நேரத்தில் நம்பலான்னு தோணுது, சில நேரத்தில் எப்படி நடக்கும். அப்போ உங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்குமானால் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அப்போ நீங்க விசுவாசிப்பீங்க, அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை, நம்ம மாற வேண்டிய சில காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சு அதற்கு பிறகாக வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்கிறோம். இன்றைக்கு நான் நம்ம மாறும்படியாக சொல்லப்படுகிற வசனம், ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவருக்குரியதுதான் பழி வாங்குதல், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடையது அல்ல. நிறைய நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது சில நேரத்தில் நம்முடைய இருதயம் பழி வாங்குறதற்கு அப்படியே துடிக்கும். அவங்கள நம்மளால விட முடியாது, அவர்களை நம்மாலே மன்னிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பொய்யை அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க பாருங்களேன். நமக்கு ஏதோ தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூட நம்ம நிறைய பேர் அமைதியாக போயிடும். சரி பரவாயில்ல, நம்ம தப்பு பண்ணோம் அதனால அவங்க பேசுறாங்க, அதனால அப்படி நடக்குது. ஆனா நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு மனுஷி நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சாங்கன்னாலோ சொன்னாங்கன்னாலோ நம்மளால அதை பொறுத்துட்டு அதை அமைதியா இருக்க முடியாது. நம்ம தவறு செய்ததற்கு நிறைய பேர் பணிஞ்சு போவோம், ஆனா தவறு செய்யாத ஒன்றுக்கு நம்மளால பணிஞ்சு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இல்லை, உன் பேரில் தவறாய் பேசினா கூட நம்ம எப்படி போகணுமாமா, நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நம்ம அமைதியா போகணும்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ள வருமானால் உங்களுடைய வளர்ச்சியில பாதி தடைபட்டு போகும். அவர்களை பழி வாங்குற நேரத்தில் நீங்க இன்னும் நிறைய செய்யலாம். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போய் தங்களுடைய வாழ்க்கையே அழிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தரை பழி வாங்குறதுக்குன்னாகவே போய் பல வருடங்களை நீங்கள் வேதத்தில் சவுல் ராஜா அப்படிதான் சொன்னார். காரணமே இல்லாத ஒன்றுக்காக தாவீதை பழி வாங்கணும், அவனை அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் எதையுமே செய்யாம தன்னுடைய 40 வருஷத்தை வீணா கழிச்சிட்டாரு. கடைசியில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல, பழி வாங்கவும் முடியல, அதை நிவர்த்தியாக்கவும் முடியல. அதனால உங்களுடைய நாட்களை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். பாஸ்டர் நான் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவர் அவனை தண்டிக்கணும், ஆண்டவர் அவன் கையை உடைக்கணும், காலை உடைக்கணும். நான் சொல்றேன், அப்படி ஜெபிப்பது கூட நமக்கு வேண்டாம். சிமேயி தூசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒருத்தர் நம்மளை திட்டுறது நல்லது, ஒருத்தர் நமக்கு விரோதமாய் பேசுவது நல்லது, ஒருத்தர் நம்மேல் பழி சுமத்துவது நல்லது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் நான் நம்புகிறேன் அது தீமையானது அல்ல, அது நன்மையானது, அது கர்த்தருடைய நடத்துதலின்படி தான் வருகிறது. நம்ம ஒரு நாள் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டுக்கவே கூடாது, அதை பார்க்கவே கூடாது. ஆனா உங்களுடைய ஓரத்துல அந்த நிமிஷத்துல அந்த வெறி உங்களுக்குள்ள வரும். அதான் எப்பவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு கோபமான காரியம் உங்களுக்கு முன்னாடி நடக்கும்போது அந்த இடத்தை விட்டு முதல்ல நீங்க போயிருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தா உங்களால திரும்பி பேசலான்னு தோணும், அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு கோபம் வரும், அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பழி வாங்குறதற்காக தோண்டும்.
சில காரியங்களை ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் நீங்க ஆற போட்டீங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க நிதானமா யோசிப்பீர்கள். நீங்க யோசிக்கிற யோசனை சரியா இருக்கும். எதையுமே நம்ம அவசரப்பட்டு யோசிக்க கூடாது, அவசரப்பட்டு செய்யக்கூடாது. யார் என்ன பண்ணினாலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அதை ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் அந்த நேரத்திலே உத்தரவு கொடுக்க கூடாது, அந்த நேரத்திலே நான் பதில் சொல்லக்கூடாது, அந்த நேரத்திலே அந்த காரியத்தை முடிக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு கொஞ்சம் அமைதியா பொறுத்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நம்புறேன் உங்களை அறியாமலே அந்த காரியத்தை குறித்த ஒரு சரியான முடிவு உங்களுக்குள்ள வரும். ஆமேன் சொல்லுங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜாவை பழி வாங்குவதற்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை சப்போர்ட் பண்றாங்க. நீங்க பழி வாங்குறதற்காக தான் கர்த்தர் அவன் கையில உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இது சரியான நேரம், இதற்கு தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா தாவீது ஒரு நல்ல ஒரு தீர்மானமே எடுத்திருந்தான். என்ன தீர்மானம்னா, என் சத்துரு எவ்வளவு பெருகினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். இன்றைக்கு இந்த 7வது நாள் ஜெபத்துல வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே நான் பழி வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். அந்த தீர்மானத்துல கடைசி வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியா இருக்கணும். சில நேரத்துல அந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது உங்களை கோழைன்னு சொல்லுவாங்க, உனக்கு அவ்வளவுதான் கோழை, உனக்கு பலனே இல்லைன்னுவாங்க. ஆனா அப்ப அதையும் நீங்க சகிக்க வேண்டியதா இருக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்க, உனக்கு அவ்வளவுதான், எனக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பயமா இருக்குது, உனக்கு பணம் இல்லை, உனக்கு வசதி இல்லை. நீங்கள் அவர்களை பழி வாங்குறதற்கு முயற்சி எடுக்காததுனால எவ்வளவு உங்களை தர குறைவாய் பேச முடியுமோ அவ்வளவு குறைவாய் கூட பேசலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நலமானதையும் பேசாமல் அமைதியா இருக்கணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட எல்லாரும் கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குணத்தை கொடுங்க. எனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கவே கூடாது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென். ஏசப்பா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த பழி வாங்குறதுக்காக என்னுடைய இருதயம் துடிக்க கூடாது, ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள் துடிக்க கூடாது. அப்பா அவர்களை விட்டு நான் ஒதுங்கலாம், அவர்களை விட்டு நான் சற்று தள்ளி இருக்கலாம், ஆனால் தகப்பனே அவர்களை பழி வாங்குற எண்ணம் எனக்குள்ளே வராதபடி கர்த்தர் என்னை காத்து கொள்ளுவீராக, என்னை காத்து கொள்ளுவீராக. ஆமேன் சொல்லுங்கள். சிலருடைய கேரக்டர் இப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இப்படிதான் நம்ம மேல நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நம்ம அவர்களுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சரி அவங்கள தள்ளி வச்சுக்கிறது சரி பரவாயில்ல, இவங்க இந்த மோட்டிவேஷன்ல தான் நம்மளை நடத்துறாங்க, இவங்க இப்படி பட்டவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேல சுதாகரிப்பா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா ஒரு காலத்திலையும் என்ன வந்துடக்கூடாதுன்னா பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது. உங்களுடைய வெற்றியே எங்க அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தர் கரத்துல கொடுக்கிறது தான் உங்க வெற்றியை அடங்கி இருக்கிறது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் செய்யாத தவறுக்காக அந்த வீட்டினுடைய எஜமாட்டி அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து அவளே வைத்து கொண்டு தன்னுடைய கணவனார் வருகிற வரைக்கும் அந்த பத்திரப்படுத்தி அவங்க வச்சுட்டு அதற்கு பிறகு அவன் கொடுத்து அவன் பேர்ல ஒரு பழி சாட்டி அவனை சிறைச்சாலைக்குள்ள போட்டு அதன் நிமித்தம் அவன் பலவிதமான பாடுபட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவன் ராஜாவாய் வருகிறான். ஆனா அந்த லேடியை பழி வாங்கணும்னு அவன் மனசுல நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் அவனுக்குள்ள வரவே இல்லை. அவனுடைய சகோதரர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை குழியிலே போட்டு அவனை விற்று போட்டு எத்தனை உபத்திரவப்படுத்தினாங்க. ஆனா அவர்கள் சொல்லுறாங்க, அவங்க அப்பா இறந்த உடனே அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது, கண்டிப்பா இவன் நம்மளை பழி வாங்குவான் அப்படின்னு ஆள் அனுப்பி அவன்கிட்ட சொல்றாங்க. அப்போ யோசேப்பு சொல்றான், இல்லை இல்லை, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாய் பார்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புகிறேன், நீங்கள் பழி வாங்குற எண்ணத்தை விடுவீர்களே ஆனால் என் தேவன் எதிரியை விட கர்த்தர் உங்களை பல மடங்கு உயரத்துல தான் கர்த்தர் வைப்பார். அவர்கள் எத்தனை நாட்கள் இருக்க போகிறார்கள்? ஹல்லேலூயா. ரொம்ப நாட்கள் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் சீக்கிரமாய் காண்பார்கள். முடிவிலே வெற்றி அவர்களுக்கு அல்ல, கர்த்தர் உங்களுக்கே வெற்றி தருவார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி, ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம், தகப்பனே
எங்களுக்கு ஒரு கிருபையை தாரும். நாங்கள் பழிவாங்க கூடாது ராஜா. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க ராஜா. நாங்கள் தாழ்ந்து போகக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இறங்கி போகக்கூடிய கிருபையை தாரும் அப்பா. எங்களுக்குரியது அல்ல, அப்படி மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு தருவீராக ராஜா. தருவீராக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, அமைதியா எங்களுடைய இருதயத்தை அமர்ந்திருக்க பண்ண, எங்களுடைய ஆத்திரத்தை அடக்க, எங்களுடைய கோபத்தை அடக்க இப்பொழுது இந்த 7வது நாள் ஒரு அபிஷேகம் எங்களை தொடுவதாக, ஒரு மகிமை எங்களை தொடுவதாக. உம்முடைய கரம், சத்தமா ஜெபம் பண்ணுங்க, உம்முடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், வைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இதை வைத்து செய்யணும். நான் என்ன பண்ண மாட்டேன்னா, யாரையும் பழிவாங்கிற எண்ணம் எனக்குரியது அல்ல. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாய் அப்படி நடக்கும்போது நீங்க ரொம்ப உங்களை ஆண்டவர் அதிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, நான் சொல்லுங்க, நீங்க கர்த்தர் சமூகத்தில் ஓடுங்க, அவ்வளவுதான். நீ உங்களுடைய உயர்வை யாராலுமே தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? உங்களுக்கு விரோதமா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், எப்போ உங்க பக்கத்துல ஜெயம் தெரியுமா? நீங்க வாயடிக்கிறதுனாலயோ இல்ல நீங்க பதில் சொல்றதுனாலயோ நீங்க நிரூபிக்கிறதுனாலயோ அல்ல. நீங்க தேவ சமூகத்துல ஓடுங்க, அங்க நடக்க வேண்டியதெல்லாம் அழகா கிளியரா கர்த்தரை நடத்துவார். என் வாழ்க்கையில பல சூழ்நிலையில இதை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை சூழ்நிலையில பார்த்திருக்கிறேன். அப்படியே நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு வேற யாருமே இல்லப்பா, நீங்க தான் இருக்கிறீங்க, பாருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணா போதும். 3 நாளைக்குள்ள என்னுடைய கண்களால கர்த்தர் செய்யறதை நம்ம பார்ப்போம். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவார். அவங்களே அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்ன பண்ணாருன்னா அழகாய் கர்த்தர் தாங்கி கொண்டு என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். அப்போ சில மனிதர்கள் உங்களை தள்ளும் போது அவ்வளவுதான், நீ தொலைஞ்சிட்ட, உன் பேரை கெடுத்துட்டோம், உன்னை முடிச்சிட்டோம் அப்படின்னு தள்ளுவாங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க, அவன் கண்ணு பார்க்கவே அவன் கீழே விழுவேன்னு நினைச்சு பண்ணுவான். நம்மளை கர்த்தர் 10 படி மேல உயர்த்தி, அவன் கண்ணையே நம்ப முடியாது. நம்ம யாரும் நம்முடைய உயர்வை தடுக்கவும் முடியாது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கவும் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால அப்படி கெடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. அவங்க ஒருத்தரிடத்துல உங்க வாசனையை கெடுப்பாங்க. ஆண்டவர் உங்களை 10 பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு வாசனை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். என் வாழ்க்கையிலே நான் இந்த உயர்வை எல்லாம் அடையும் போது அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். எப்பெல்லாம் நம்முடைய மனசை சோறு வருதோ அப்பெல்லாம் ஒரு உயர்வை கர்த்தர் தரதை பார்க்கிறேன். இதுக்கு என்ன காரணம்னா, நீங்க அமைதியா இருக்கணும். அதை கர்த்தர் தான் தரணும், ஆண்டவர் தான் தரணும். நம்மை பொதுவாகவே நம்ம வளர்ந்த வளர்ப்பு அப்படி பழி வாங்குற எண்ணம் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் பொதுவாகவே இருக்கும். இல்லை அதை எப்படி பாஸ்டர் நான் போக முடியும்? இல்லை, இன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்தா போதும், சாகிற வரைக்கும் இந்த குணம் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த குணத்தை தந்து கர்த்தர் உங்களை அழகாய் பத்திரப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 41ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். வாசிக்கலாமா? 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வாக்கு தத்தத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் இந்த 7வது நாளிலே கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகமே உங்களுக்கு எதிராய் நின்றாலும் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பாரே, ஆனால் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். அவளுக்கு விரோதமாய் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் அந்த தேசத்திலே இருக்கிற அந்த இடத்திலே இருக்கிற எல்லாருடைய கையும் அவளுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவள் மேல் இரக்கம் பாராட்டி அவளை மன்னித்து அவளுடைய பாவத்தை கர்த்தர் மறைத்து அவளுக்கு துணை நிற்கிறதுனாலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொண்டு வந்த கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு அதிலிருந்து அவர்கள் தப்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், உங்களுக்கு நிறைய பேர் எதிராய் நிற்கலாம். எனக்கு எல்லாரும் எதிராய் நிற்கிறார்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல துணையாய் நிற்க வேண்டிய சகோதரர்களே அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள். தன்னுடைய சகோதரர்கள் தான் அவனுக்கு துணையாய் நின்று, சரி பரவாயில்ல நீ போ, உனக்குள்ள உற்சாகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள், அவனுக்கு துணை யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனுக்கு துணையாய் நின்றதுனாலே சத்துருவை ஒரு கல்லினாலே வீழ்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு சொந்தக்காரர்கள் எதிர்த்து நிற்கலாம், நண்பர்கள் எதிர்த்து நிற்கலாம், உன்னோடு இந்த பிரச்சனையிலே யாருமே உன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுத்துக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தனியாய் நிற்கிற உன்னுடைய மகளுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். தனியாக நிற்கிற உன்னுடைய மகனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் நீங்கள் தனியாக நிற்கிறீர்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்கிறீர். கட்டின மனைவி ஒருவேளை துணையாய் இல்லை, பெத்த பிள்ளைகள் துணையாய் இல்லை, கணவனார் துணையாய் இல்லை. இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மகளே நீ தனிமையாக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறாய், மகனே நீ தனிமையாக்கப்பட்டவனாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னோடு ஒருவர் கூட துணையாய் இல்லை. உனக்கு துணையாய் இருந்த சகோதரனுடைய கை இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. உனக்கு துணையாய் நின்ற தாய் தகப்பனுடைய கரம் இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. எல்லாரும் உன்னை எதிர்க்கிறார்கள், எல்லாரும் உன்னை வெறுத்தார்கள், எல்லாரும் உன்னை தனியாக விட்டு கடந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மையானது. கர்த்தாவே நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். என் இயேசு மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா! எல்லாரும் கைவிட்டாலும் என் இயேசு நமக்கு என்னவா இருப்பாராமா? துணையாய் நிற்பாராமா. பல சூழ்நிலைகளிலே இந்த அனுபவத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் மறந்த சூழ்நிலை, சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நம்மளை தெரியும், நிறைய பேர் நம்மளை விரும்புவார்கள். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா யாருமே நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். எல்லாருடைய துணையும் நம்மளை விட்டு கடந்து போய் தனியாக நிற்கப்படுவோம். ஆனால் அப்போ நீங்க நிர்மூலமாகாது இருக்கிறது. இத்தனை நாட்களும் எவ்வளோ போராட்டத்தில் நீங்க தனியா நிற்க வச்சது நான் நம்புறேன். நீங்க தனிமையாய் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்றதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் தனியாக விட்டது உண்டு. நான் நம்புறேன் சில நேரங்களிலே மனிதர்கள் நம்மை தனியாக விடுவது நல்லது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க மேனேஜர் உங்களை தனியா விட்டாரா? உங்க அம்மா அப்பா உங்களை தனியா விட்டுருக்காங்களா? கணவனார் உங்களை தனியாக விட்டார்களா? நல்லதுன்னு நினைங்க, நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா நீங்க தனியா இருக்கும்போது தான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க தனிமைப்படுத்தினால்தான் நம்ம உருவாக்கப்படுவோம். இயேசு நமக்கு துணையா இருக்கிறதை அப்பொழுது நம்முடைய கண்கள் காணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க நேசித்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆபத்தான காலத்துல உங்க பக்கத்துல நிக்காததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காலத்துல நீங்க ஓடி ஓடி போய் செய்திருக்கலாம், எல்லாருக்கும் துணையாக நின்றுருக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம்னா உடனே போய் நிற்பீங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா உடனே போய் நிற்பீங்க. உங்களுடைய தூக்கத்தை பார்க்கல, நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பார்க்கல, உங்கள் சாப்பாடை பார்க்கல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்கள் கூட யாருமே இல்லாத தனியாக நிற்கப்பட்டு, சரி யாராவது ஒருத்தர் வந்திருக்க கூடாதா, நினைச்சிருக்க கூடாதா? நான் நம்புறேன் இல்லை, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுமதித்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் இல்லாட்டி என்ன, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மருத்துவமனையில் படுத்து கிடக்கும் போது நான் உன் அருகாமையிலே இருப்பேன், நீ தனியாக போகும்போது நான் உன்னோடு கூட வருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எனக்காக நீ தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு துணையும் எனக்கு கேடகமுமா இருக்கிறீரே, ஆபத்து காலத்தில் எனக்கு கூட இருந்தீரே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க அன்பை நாங்கள் மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதுவும் இதே ஏசாயாவின் புஸ்தகத்திலே சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு துணையாக நிற்பாரே ஆனால் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே பேசினார். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணையாய் கர்த்தர் நிற்பாரே ஆனால் முதலாவதாக என்ன ஆசீர்வாதம் வருதாமா? அவன் வெட்கப்படவே மாட்டானாமா. கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார், ஆதலால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெட்கமடையேன், வெட்கமடையேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த இடத்துல வெட்கப்படுவேனோ, இந்த இடத்துல என்ன அவமானப்படுத்தி விடுவார்களோ. யாரும் நம்ம இடத்துல சில இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆள் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆள் இருந்தா அப்படிதான். சில போதகர்களுக்கு திருச்சபைகள் பிரச்சனையாக இருக்கும்போது தனியா அந்த போதகர்கள் போனா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன உங்களுக்கு என்ன பெரிய இப்படி சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த பாஸ்டர்ஸ் ஒரு 50 பேர் 25 பேரோட போய் முன்னாடி நின்னாங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி உங்க பக்கத்துல நியாயம் இருக்குதான், சரி ஏப்பா நீங்க அமைதியா போக வேண்டியதானே. அப்போ மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களிலே சில அதிகாரிகளிடத்துல நீங்க போய் நிற்கும் போது நிறைய பேர் இதை நீங்க பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் ஆள் பலம் உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் போறதற்கும் நீங்கள் தனியாக போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க தனியா போகும்போது அவங்க ஒரு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, 4 பேரோட போகும்போது உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறதை மற்றவர்கள் காண முடியாது. கர்த்தர் சில நேரத்தில் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை வெளி தோற்றத்தில் காண்பிக்க மாட்டாரு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த எதிரிக்கு முன்பாக கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த சூழ்நிலைக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரே துணையாய் நின்று அந்த மனுஷனுக்கு முன்பாக யுத்தம் பண்ணி கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி அந்த காரியத்தை தேவனே செய்வாராக. ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பதனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் இதற்கு இணையாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல்
15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இதற்கு பின்பு அப்சலோம் 1வது வசனத்திலிருந்து ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகர்களையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவர்களை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்பு அப்சலோம், வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்தும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாய் வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனை எபுரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். அவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதிற்கு விரோதமாய் அவனுடைய மகன் எழும்புகிறான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமானது ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டார் நமக்கு விரோதமாக எழும்புகிறது தான். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அப்படின்றது மாதிரி வேதத்தில் பல மனிதனுடைய வாழ்க்கையிலே வீட்டார் சத்ருவாய் எழும்பி இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை நிறைய பேர் நம்புவாங்க, நம்மளை மதிப்பாங்க, நம்மளை கனப்படுத்துவாங்க, நம்ம சொல்ற வார்த்தைக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் நம்மை ரொம்ப உடைய பண்றது, நம்மளை நிறைய நேரத்தில் ஒடுக்கிறது யார் அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் தான் நம்மை ஒடுக்குவார்கள். நம்மை ரொம்ப தெரிந்தவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல ஜெயிக்கணும். அதுதான் உங்களுடைய பெரிய ஜெயம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த மனுஷங்களை நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள விரோதிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அவங்கள விட்டுட்டு நீங்க வெளியே வரவும் முடியாது. அவங்களோட தான் வாழணும், அதுவும் சந்தோஷமா வாழணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆனா அவர்களை நீங்க மனசளவில் ஜெயிச்சு வைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களால் அடுத்த ஸ்டெப்பு போகவே முடியாது. நிறைய பேர் எங்கே தோற்று போகிறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க வேலை ஸ்தலத்தில் ஜெயிப்பாங்க, அவங்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஜெயிப்பாங்க. ஆனால் தன்னுடைய வீட்டில் தோற்று போவாங்க. பாருங்களேன், வீட்டில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பெரிய மனிதர்களுக்கு நம்பணும்னா நீங்கள் முதல்ல வீட்டில் ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் முதல்ல ஜெயிக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஜெயிக்கணும். நல்லா சொல்லுங்க, அது ஒரு பெரிய சவால். ஆமேன் சொல்லுங்கள். எங்கே போனாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆனால் எங்கே தான் தப்பிக்க முடியாது. கேட்கல, சத்தமாக சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் சொல்றேன், நீங்க நல்லவங்க தான். நீங்க 100% நல்லவங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டில் இருக்கிற மனுஷன் உங்களை குறித்து ஒரு சாட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க பரலோகம் கன்ஃபார்மா போயிடுவீங்க, உங்களுக்கு நரகமே கிடையாது. ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து இங்க சர்ச்சில் வந்த உடனே உங்களை பார்த்து, ஐயோ சார் நீங்க யார் சார், வேற லெவல் பிரதர், நீங்க முழங்கால் படிட்டா கத்தரே அக்னியை உடனே இறக்கிடுவாரு போல தெரியுது, நீங்க ஆராதிச்சா பரவாயில்ல பிரதர், ஃபயர் அப்படியே பற்றிட்டு எரியுது பிரதர் அப்படின்னு உங்களை குறித்து பயங்கரமான பேச்செல்லாம் இங்கே கேட்கலாம். பாஸ்டர் தோள் மேல கையை போட்டு, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இந்த சர்ச்சிலே பெரிய ஆள்னு சொல்லலாம். இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க சாட்சி வாங்கணும் அப்படின்னா குடும்பத்தில் சாட்சி வாங்கணும், வீட்டில் சாட்சியை வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் முறைக்கிறாங்க, அங்கதானே பாஸ்டர் பிரச்சனையே இருக்குது, அங்கதானே ப்ராப்ளமே இருக்குது. வீட்டாரத்தில் வாங்க முடியுமா? அதுவும் என் கணவனிடத்தில் ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? என் மனைவிட்ட ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? ஐயோ கொடுமை பாஸ்டர். நான் சொல்றேன், அதுதான் சவால். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் சாட்சியை வாங்கணும், உலகத்தில் சாட்சியை வாங்கணும், கர்த்தரிடத்தில் சாட்சியை வாங்கணும். இந்த 3 சாட்சியை வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்திற்கு இங்கே கண்ணை மூடுனா ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவீங்க. ஆமேன். இந்த மாதிரி சாட்சி உள்ளவங்களுடைய டெத்துக்கு நிறைய பேர் வருவாங்க.